ஹாய், வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஷாப் வந்து பாடிக்கு எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் வீடு வந்து பாடிக்கு எடுக்கிறவங்க வந்து 11 மாதத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுவாங்க. அது பட் ₹100 ஸ்டாம்ப் பேப்பரில் 11 மாதத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதாவது யார் வந்து வாடகைக்கு வந்து எடுக்கிறாங்க, யார் வந்து வாடகைக்கு வந்து கரெக்டா வாடகைக்கு வந்து விடுறாங்க, இவங்க 2 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நீங்க காமனா பார்த்திருப்பீங்க. ஆனா அதுல என்ன வந்து பிரச்சனைனா, மோஸ்ட்லி 95% பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட் போட்டு 2 பேரும் கையெழுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2-3 பேர் சாட்சி கையெழுத்து போட்டு அது அப்படியே அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. ஆனா லா என்ன சொல்லுதுன்னா, நீங்க அக்ரிமெண்ட் போட்டா அதை வந்து கவர்மெண்ட்ல வந்து கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குல்ல, அதுல வந்து நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுவே நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்க கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுவீங்கன்னா, கரெக்டா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் அதுக்கு உண்டான ஃபீஸ் பே பண்ணி அந்த டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு நீங்க வந்து டாக்குமெண்ட்டை வந்து நீங்க கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஆனா இப்போ வந்து ஆன்லைன்லயே நீங்க வந்து கரெக்டா நீங்க ஆன்லைன்லயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான வெப்சைட் தான் இந்த தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேண்ட் அண்ட் டென்ஷன் ஆக்ட் 2017, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெனன்சி அக்ரிமெண்ட் அண்டர் தி ஆக்ட். இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்களோ, ஒருத்தருங்க ஷாப் வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க, இன்னொருத்தருங்க வந்து ஆஃபீஸ் வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாதாரணமா நம்ம வீடு வந்து வாடகைக்கு போற போது அக்ரிமெண்ட் போடுவோம். இல்லைன்னா ஒரு சில பேர் வந்து குத்தகைக்கு போவாங்க, லீஸ்னு சொல்லுவாங்க, லீஸுக்கு போவாங்க. அந்த அக்ரிமெண்ட், எந்த அக்ரிமெண்ட் இருந்தாலும் இந்த வெப்சைட்ல நீங்க போய் பதிவு வந்து நீங்க வந்து பதிவு வந்து பண்ணிக்கலாம். ஆனா கரெக்டா எங்க கிளைண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி அதிகமா இந்த பதிவு பண்ணதுக்கு கரெக்டா வருவாங்கன்னா, ஒண்ணு கரெக்டா பிசினஸ் பீப்புள் தான் அதிகமா வந்து இதுல வந்து பதிவு பண்றாங்க. ஒண்ணு அவங்க வந்து ஷாப் எடுத்திருப்பாங்க, அதுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அவங்க என்கிட்ட வருவாங்க, தம்பி இந்த அக்ரிமெண்ட் வந்து எனக்கு வந்து கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தாங்கப்பா அப்படின்னு வந்து அவங்க பண்ணிட்டு போவாங்க. ஆனா இவங்க 2 பேர் தான் பண்றாங்க. ஒன்னு பிசினஸ் பீப்புள், ஒன்னு ஷாப் வச்சு நடத்துவாங்க, இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் பிளேஸ் எடுத்து அவங்க வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாருக்கும் இது பண்ணி வச்சா நல்லது. இப்ப சாதாரணமா வீட்டு வாடகைக்கு போறாங்க, லீஸுக்கு போறாங்க, அந்த அக்ரிமெண்ட் போட்டு நீங்க கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா, லாஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, நீங்க அந்த ப்ராப்ளத்தை கரெக்டா லா மூலியமா உங்களால அதை ஃபிக்ஸ் பண்ண, ஃபியூச்சர்ல உங்களுக்கு லா மூலியமா வர ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண ரொம்பவே பிரச்சனையா ஆயிடும். இதுவே ஒரு சிம்பிள் ஸ்டெப், இதை நீங்க கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட்டோட கவர்மெண்ட்டே உங்களுக்கு கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஒன்று வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, இதுல 3 ப்ராசஸ் இருக்கு. லேண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி மேனேஜர் டீடைல்ஸ், இதை ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டெனன்ட் டீடைல்ஸ், வாடகை எடுக்கிறாங்களா அவங்களோட டீடைல்ஸ், இதுல என்ன டீடைல்ஸோ ஃபுல்லா ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டிரான்சிசிவ் பேமெண்ட் டீடைல்ஸ், அதாவது அந்த லேண்டோ வீடோ இருக்கிற டாக்குமெண்டோட டீடைல்ஸ், இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா, கரெக்டா இதுக்கன்ட்டு ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கு. அந்த ப்ராசஸிங் ஃபீஸை வந்து நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட ஆர்டிஓ ஆஃபீஸ் இல்லைன்னா வீட்டு வசதி வாரியம் அங்கேருந்து டேரெக்டா உங்களுக்கு கால் வரும். அப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க கிட்ட எடுத்துட்டு போயிட்டு காமிச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த கரெக்டா சர்டிஃபிகேட் வந்து கரெக்டா கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த வாடகை அக்ரிமெண்ட் வந்து எந்த வித பிரச்சனையா வந்தாலும் அதை லா மூலியமா நம்ம வந்து 100% கிளியர் பண்ணதுக்கு இந்த கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் உதவும். இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, இது நிறைய பேருக்கு இது வந்து கரெக்டா தெரிய மாட்டேங்குது. அவங்க அக்ரிமெண்ட் போட்டதோட அப்படியே வச்சுக்கிறாங்க தவிர, அது கவர்மெண்ட்ல வந்து கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்றதுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.